பாத்துங்க எவ்வளவு ஒரு 5000 தர வச்சிங்க ஓகேங்களா? ஐயோ அழுவாதீங்க கை ஐயோ அதெல்லாம் பண்ண விடாது. உண்மைதானா? போய் சொல்லி ஏமாத்துறீங்களா என்ன நீங்க? சத்தியமா உண்மைங்க. என்ன ஊர் நீங்க இப்ப போகணும்? உடம்பு முடியாம வயிறு வலி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிறாங்க. அது பெட்ல சாப்பிடுவோம், சாப்பிட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அந்த பொறுக்கி பாயில பத்தி கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அந்த மாதிரி யாரோ ஒரு லேடி லிஃப்ட் கேக்குது. அது யாரா இருந்தாலும் இருண்ணா. என்னண்ணா அழுதுகிட்டே இருக்குது, நடிக்குதுன்னு நினைக்கிறேன். யார் என்ன ஏன் நிப்பாட பாவண்ணா? லேடிஸ் நம்ம கத்தும் போது நம்ம அழுவும் போது நம்ம நிறுத்துற ஹெல்ப் பண்ண வேணாமா? பயமா இருக்கு, பார்த்தாலே பயமா இருக்கு. பார்த்தா பயமா இருக்கா? இரு ஒரு நிமிஷம் இரு, நான் கேட்கறேன், இறங்கி கேட்கறேன், நீ உள்ள இரு. நானா சொன்னா கேளு, போயிடுவோம். ஒன்னும் பயப்படாத, பார்த்துப்பேன் யார் வரா. நீ தான் இருக்கல, நீ காப்பாத்திர. இரு ஒரு நிமிஷம் உள்ளே இரு, நான் கேட்கறேன். இரு வரேன். என்னமாச்சு? எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை சார். பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு எங்க இருந்து அழுவுறீங்க? அதனால ஊருக்கு பார்க்க போலான்னு வந்தேன். சரி, பஸ் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. பஸ் கிடைக்கலையா? சரி ஓகே, பஸ் கிடைக்கல. இங்கே நிக்கிறீங்க, பீல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க. நின்னுட்டு இந்த பஸ் வரலன்னு ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார், சரி ரொம்ப இப்போ வராதுமா பஸ், நான் போற வழியில நான் கூட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? சரின்னு சொல்லி நம்பி நான் ஏறி வந்தேன். அவர் கொஞ்சம் தூரம் ஏற்றிட்டு வந்துட்டு என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு. தப்பா உங்ககிட்ட நடக்கவா? சரி அழுவாதீங்க, கண்ணை தொடங்க. ஏன் உங்க வயசு என்ன ஆகுது? யாருங்க அவன் வயசு என்னாச்சு? என்ன உங்ககிட்ட இது தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு? தப்பா நடக்க முயற்சி பண்ணாருங்க. கொஞ்சம் தூரம் போந்து. நீங்க சொல்றது உண்மைதானா? ஏன்னா எங்களை ஏதாவது போய் சொல்லி ஏமாத்துறீங்களா என்ன நீங்க? சத்தியமா உண்மைங்க. உண்மைதானா? என்ன ஊர் நீங்க இப்ப போகணும்? பக்கத்து ஊருக்கு போகணுங்க. பக்கத்து ஊர்னா ஊர் பேர் சொல்லுங்க. என்ன ஊரு? முள்ளுக்காரப்பட்டின்னு ஒரு ஊருக்கு. அந்த ஊரா? அந்த ஊரா? இப்ப எங்க அங்க அந்த ஊருக்கு இப்ப நீங்க போகணுமா? அவர் பாதி தூரம் கூட்டு போயிட்டு என்கிட்ட தப்பா எடுக்க முயற்சி பண்ணாரு. சரி, நான் அப்படியே நைஸா கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட இருந்து என் பேக் ஃபோன் எல்லாத்தையும் விட்டுட்டு கூடன்னு ஓடி வந்துட்டுங்க. தப்பிச்சு வந்தேங்க. இந்த ரோட்லயே அப்படியே வந்து நின்றுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அது உங்க காருக்கு நம்ம கை. அழுவாதீங்கம்மா, அழுவாதி கொஞ்சம் நிறுத்துங்க. என்ன பண்ண எல்லாமே பண்ணிக்கலாம். அப்ப என்ன போலீஸ் போன் வச்சிருக்கீங்களா? பேக் எதுவும் எடுத்துட்டு வரலையா? ஊருக்கு சும்மா வந்தீங்களா? எப்படி எதுவுமே இல்லாம வந்தீங்க? என்ன இல்லைங்க, எடுத்துட்டு வந்தாங்க. போன் எடுத்துட்டு வந்தீங்களா? எங்க போனு? பைக்ல வந்தேன் இல்லையா, எல்லாம் அவங்ககிட்ட போயிடுச்சு. ஓ, அவனே தப்பிச்சு வரும்போது விட்டுட்டு வந்துட்டீங்க. அப்படி சொல்லுங்க. நீங்க இல்லன்னு சொல்லும் போது ஏதோ வேற ஏதோ நீங்க வரும்போது நீங்க மாத்தி பேசுற மாதிரியே இருக்கு. எனக்கு என்னமோ என்ன பிளாக்மெயில் பண்ணி யாராவது ஆளுகள் வச்சிருக்கீங்களா நடிக்கிறதுக்கு ஏதாவது சொன்னதால என்ன தப்பு எப்படி வருதுன்னு தெரியல. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அப்படிதானே ஓடி வந்தீங்க? ஏன்னா இப்ப நீங்க மலுப்பி நான் எங்க இல்லங்கும் போது எனக்கு என்னமோ என்ன அடிக்கிறதுக்கு ஏதாவது ஆளுகள் செட் பண்ணிக்கலாம்னு தோணுது. இல்லைங்க, ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க போதும். நான் உதவி பண்றேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உதவிலாம் பண்றேன். இப்போ நீங்க என்ன எதுக்காக ஊருக்கு போறீங்க அதை சொல்லுங்க. பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்க. பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்புக்கு என்னாச்சு அந்த பொண்ணுக்கு? ரொம்ப உடம்பு முடியாம வயிறு வலி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிறாங்க. அவங்க பெட்ல இருக்காங்களா? செலவுக்கு காசுலாம் அங்கே இல்லையா உங்கள்கிட்ட? இல்லைங்க, எல்லாமே அப்படி போயிடுச்சு. சரி, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க கார்ல வரீங்களா? என்ன உங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நான் இறக்கி விட்றேன். நேராக போவோம். ஒரு ஃபோன் மட்டும் ஃபோன் பண்ணணுங்களா? சரி ஓகே. யாருக்கு ஃபோன் பண்ணணும்? பொண்ணுங்களா? இருந்தாங்க பண்ணுங்க. நான் பேசட்டுங்களா? ஏன் அழுவுறீங்க நீங்க? பயப்படுவாங்க. நான் பேசுறேன். இந்த நம்பரா? ரிங்கு போகுது, எடுக்க மாட்டாங்களே. ஹலோ, யாருங்க? உங்க பொண்ணு பேர் என்னங்க? பொண்ணு பேரு ராதிகா. ஏங்க ராதிகா போனாங்க? ராதிகா நீங்க யாருங்க? அவர் யாருங்க? ஓமா, ஓகேம்மா. அதான் சொல்றாங்க உங்க மாமியார் வந்து இங்க உங்களுக்கு உங்க ஒய்ஃபு உடம்பு சரியில்லையா? இங்க உங்க மாமியார் வந்து ஏதோ லிஃப்ட். ஆமா வரேன்னாங்க, லிஃப்ட் கேட்டு வந்திருக்காங்க. இங்க யார் வண்டிலையோ அவங்க வந்து ஏதோ உங்க மாமியார் வந்து லிஃப்ட் கேட்டு வந்திருக்காங்க. ஹலோ, அதான் லிஃப்ட் கேட்டு வந்தாங்க. கடைசியில் வந்து அந்த லிஃப்ட்டுக்கு கொடுத்தவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, உங்கள் மாமியார்ட்ட தப்பாக எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அது பேக்குக்கெல்லாம் இவங்க விட்டுட்டு ஃபோனெல்லாம் விட்டுட்டு தப்பிச்சு விடியாந்து ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. என்கிட்ட லிஃப்ட் கேட்குறாங்க. இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன். அதான் அவங்க அழுதுகிட்டு நிற்கிறாங்க. நான் கூப்பிட்டு வரேங்க. பைபாஸ் மேலே நிற்கிறேன். நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் கொண்டாந்து விட்றேன். வீட்டுக்கு வரணுமா ஹாஸ்பிட்டல் வரணுமா? எங்கேயும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுங்க? ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா? சரி, நான் ஹாஸ்பிட்டலில் வந்துடுறேன். ஹாஸ்பிட்டலில் அவங்கள்ட்ட அட்ரஸ் கேட்டு இந்த ஹாஸ்பிட்டல் கேட்டு நான் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் எதுவும் வெளில இதை பற்றி சொல்லிக்க வேணாம். அவங்கள சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து நான் கூப்பிட்டு வரேன். ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வரேங்க.
ஓகேங்களா? சரி, இதை பிடிங்க. ஹலோ. சொல்லுமா. சரிப்பா. தெரியாதனமா வந்துட்டேன்ப்பா. சரி, அழுவாதீங்க, கொடுங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். நீ கூப்பிட்டு வரேன், அழுகுறான் உங்ககிட்ட பேசினா, நான் கூப்பிட்டு வரேன். வைங்க. சரி, பின்ன நீங்கள் என்ன காசு எடுத்துகிட்டு வந்தீங்களா என்னது? இல்லை சார், எல்லாமே வந்து ஆள்கிட்ட எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன். நான் பேங்க்லாம் போயிட்டு வந்தேன்ப. எனக்கு என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, உங்களுக்கு காசும் தரேன். நீங்கள் அழுகாதீங்க. இங்கே நடந்தது எங்கேயும் வெளியில் யாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம், ஓகேவா? நான் உங்களுக்கு காசு தரேன். நீங்கள் காசு வாங்கிக்கோங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க வீட்டுக்கு, ஓகேவா? நீங்கள் நேராக வாங்க, போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம், ஓகேங்களா? நீங்கள் இப்போ இப்போயே செலவு காசு தரேன் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போகும்போது அவசரத்தில் மறந்துடுவேன். நானும் ஒரு வைத்திய செலவுக்கு தான் காசு எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் வைத்திய செலவு பத்திரமா பார்த்துங்க. எவ்வளோ ஒரு 5000 தரேன் வச்சுக்கிங்க, ஓகேங்களா? ஐயோ அழுவாதீங்க. ஐயோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வைத்திய செலவுக்கு பத்திரமா வச்சுக்கிங்க. நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு உடம்பு பாருங்கள், ஓகேங்களா? நீங்கள் வந்து எதுவுமே நான் உங்களை வந்து ஒரு எங்கள் சொந்தக்கார ஒரு அம்மா, சின்னம்மா, பெரியம்மா அந்த மாதிரி தான் நினச்சி கொடுக்குறேன். நீங்கள் அழுவ வேணாம், ஓகேங்களா? கண்டிப்பாக நான் ஊருக்கு போய்ட்டு என் மருமகிட்ட சொல்லி நம்பருக்கு அனுப்பிச்சி விடுவேன். சரி, அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்கல, நான் அனுப்பிவிடலாம் கேட்கல. நீங்கள் முடிஞ்சால் அனுப்பி விடுங்க, இல்லைனா நான் வந்து உங்களை வந்து எதுவுமே கேட்க மாட்டேன், ஓகேங்களா? நான் வாங்க பத்திரமா நம்ம பஸ்ஸு போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அந்த பொறுக்கி பையில பற்றி கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அந்த மாதிரி வந்து ரோட்டில் ஏதோ பண்ணுறாங்களா உங்களை தப்பா? அவன் யார், என்ன அடையாளம் ஏதாவது தெரியுங்களா? முடிஞ்ச அளவு அவன் இந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு அடையாளம் தெரியுங்களா? அதை சொல்லுங்கள். வண்டி நம்பர் ஏதாவது நோட் பண்ணீங்களா? வண்டி நம்பரில் அவன் ஆள் பார்த்தேன், கொஞ்சம் பார்த்தா தெரியுங்களா? சரி வாங்க, நம்ம போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம கொண்டு ஹாஸ்பிட்டல் முன்னாடி இறக்கி விட்றோம். வாங்க, அப்படியே இருங்க, வண்டியில் ஏறுங்க. ரொம்ப நன்றி. அது நன்றி தான், திருப்பி அதிகம் சொல்லாதீங்க. வாங்க, நீங்கள் சொந்தக்காரவங்க மாதிரி வாங்க. போகலாங்களா? உட்காருங்க.